Hi friends, welcome to Sangees Cafe. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஹைதராபாதி ஸ்டைல்ல தந்தூரி சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிராக எடுத்திருக்கேன். ஸோ நல்லா திக்காக இருக்க தயிராக எடுத்துக்கிறேன். இப்போ இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். ஸோ இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்ததுனால நம்ம இந்த சிக்கனுக்கு வந்து எந்த ஃபுட் கலருமே சேர்க்க தேவையில்லை, இதிலே நல்ல கலர் கொடுக்கும். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியா பவுடர். ஸோ இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, என்ன மசாலா பிராண்ட் வேணாலும் நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு 1/2 லெமன் ஜூஸை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த மசாலாவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சிக்கனை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இடத்துல வந்து நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மசாலா இந்த மாதிரி கட் பண்ணி இடத்துல நல்லா உள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மசாலா நல்லா ஊறி சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இந்த சிக்கனில் எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நம்ம. ஸோ இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் இதில் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஆயில் சேர்க்குறதுனால அந்த மசாலா எல்லாம் இந்த சிக்கனில் நல்லா கோட் ஆகிடும். ஸோ இப்போ இதை கவர் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம இதை நல்லா ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துலாம். ஸோ மினிமம் வந்து நீங்கள் ஒரு 5 to 6 ஹவர்ஸ் இதை நல்லா ஊற விடுங்க. அப்போ தான் இந்த சிக்கன் சூப்பராக சாஃப்டாக ஜூஸியாக வரும். ஸோ இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஆயில் இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் நம்ம சிக்கனை பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த சிக்கனை வந்து லைட்டாக இந்த மாதிரி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இந்த சிக்கன் குக் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணுறது வந்து எல்லாமே லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிவிடுங்க. 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி சிக்கனை வந்து திருப்பி போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம இப்படியே தான் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ தந்தூரி சிக்கன்னாலே நம்ம ஸ்லோ ப்ராசஸில் சிக்கனை வந்து மீடியம் ஹீட்டில் நல்லா குக் ஆகுறது தந்தூரி சிக்கன். ஸோ இப்போ சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம கேஸில் வந்து இந்த மாதிரி லைட்டாக சுட்டு எடுக்கலாம். ஸோ தந்தூரி சிக்கன்னாலே நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மோக்கி எஃபெக்டில் இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி சுடுறது தான் தந்தூரி சிக்கன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக சுட்டு எடுங்க. ஸோ அப்படி க்ரில் இருந்துச்சுன்னா க்ரில் மேலே வச்சு இந்த மாதிரி லைட்டாக சுட்டு திருப்பி போட்டு எடுத்துருங்க. ஸோ இதை கேஸ் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லைட்டாக ஹீட் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் வந்து அந்த சிக்கனில் வரும். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரிமைனிங் ஆயில் இருந்ததில் அந்த ஆயிலை வந்து சிக்கனுக்கு மேலே லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு 2 சைடுமே அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா சுட்டு எடுத்துடலாம். ஸோ க்ரில் இல்லைனா கூட பரவாயில்ல. ஸோ சும்மா இந்த மாதிரி கேஸில் வந்து இந்த மாதிரி லைட்டாக இப்படி திருப்பி காமிச்சிங்கனாலே போதும். நல்லா அந்த சிக்கனில் வந்து ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் நல்லாவே வந்துடும். ஸோ ஆல்ரெடி நம்ம சிக்கனை வந்து ஒரு 90% வரைக்கும் அது நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த ஸ்மோக் எஃபெக்ட்டுக்காக மட்டும் தான் நம்ம இந்த மாதிரி லைட்டாக திருப்பி போட்டுக்கிறோம். ஸோ அவ்வளோதான், நம்ம சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அதே மாதிரி மீதி இருக்க சிக்கனையும் இந்த மாதிரி நான் ஃப்ரை பண்ணி இப்படி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கேஸ் ஸ்டவ்வில் இந்த மாதிரி காமிச்சிட்டிங்கனாலே போதும். ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து நம்மளோட தந்தூரி சிக்கன் சூப்பராகவே ரெடி ஆகிடும். அப்புறம் இது முடிஞ்ச பிறகு அந்த பர்னரை நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுடுங்க. அப்படி இல்லைனா அந்த பர்னர் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக எரியும். ஸோ இமீடியட்டாக அதை வாஷ் பண்ணி வச்சுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தந்தூரி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாகவும் இருக்குது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சங்கீஸ் கேஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்யூ.